கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிறேன். சாரோட அம்மா எதுக்கு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, இளமதி இருக்காங்களா? அம்மா, நான் ஸ்டேஷன்ல இருந்து வெள்ளச்சம்மி தான் ஆர்டருக்காக ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருந்தேன். போன் ஏன் உங்ககிட்ட இருக்கு? மாவாடுற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வெள்ளச்சாமி சொல்றீங்க? இங்க வர வச்சிருக்காருமா. பிரஸ்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்காருமா. போட்டுட்டா அந்த பரமகிட்ட சொல்லி இளமதியை வந்து. நான் ஃபோன் பண்ணது ரிஷிக்கு தெரிய வேண்டாம். சொல்றேன். வணக்கம் சார். சொல்றேன். வேலையை கொடுத்தா அதை முடிக்காம விட மாட்டான்னு உங்களுக்கு தெரியல. இழுத்துட்டு வந்தாச்சு. சிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாரையும் வர சொல்லிருக்கு. பார்த்து ஊரே சிரிக்கப்பட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. என்ன வேணாலும் பண்ணிக்க. அவ திரும்பவும் என் வழியில குறுக்க வரவே ஒருத்தரை எதிர்க்கணும்னு நினைச்சா எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்குவான். பரமா, சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? ஒரு அட்ரஸ் கொடுத்து பல்கா மாவு ஆர்டர் தேவைப்படுது தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி தெரிஞ்சது. மனசுக்குள்ள பழைய பகையை வச்சுக்கிட்டு இப்படி காப்பாத்துப்பா. நீ என்னென்னவோ சொல்றான்ப்பா. வாழ்க்கையே பாழா போயிடும். பயப்படாதீங்கம்மா. எத்தனை நாளா இந்த பிசினஸ் பண்றேன்? உனக்கே தெரியும். பொண்ணு இல்ல. நான் அந்த இடத்துக்கு போனது கூட உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க. நானே உனக்கு தெரியாதா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பான தொழில் பண்றதா? நிறுத்துங்கண்ணே. எனக்கு நல்லா தெரியும். விஷயத்துல அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை. நாங்க என்ன போய் சொல்றோமா? சொல்லுங்க. நான் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன்ல. ஆட்சியா இருக்கு. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. போடுறது ரொம்ப தப்புக்குள்ளேயே வந்து ஏன் மேலேயே கையை வச்சதுக்கு எத்தனை செக்ஷன் இருக்கு தெரியுமா? சேர்த்து உள்ள தூக்கி போட முடியும். நீங்க எங்கம்மா? இங்க மேடம். மேடம் இவதான் மேடம். பேரு மேடம். இவ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டா. பையன் ரிஷிய அவ கல்யாணம் பண்ணிக்கலன்ற கோவத்தை மனசுல வச்சு இவன் பேச்சு கேட்டு நானும் அந்த பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரிஷி. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணனு உன்னை நிறைய தடவை சஸ்பெண்ட் மனசுல வச்சுக்கிட்டு பப்ளிக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? அமைதியா இருக்க. சொல்றேன், அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண. சாரி மேடம். அவர் பண்ண தப்புக்கு டிபார்ட்மெண்ட் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு. பரவாயில்ல மேடம். அதான் பண்றான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பண்ணி உனக்கு சொன்னேன். பண்ணுவீங்க. போங்க சார். வா மா. இந்தம்மா. நான் ஏன் டிபார்ட்மெண்ட் சார்பா உன் மேல ஆக்ஷன் எடுக்க கூடாது? ஏறு. பரமா போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேம்மா. உள்ளவா. ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு கேள்விப்பட்டேன். இளமதி ஏதோ மாவு பிசினஸ் பண்ற. பிசினஸ் பண்ணிட்டு மறைவா பல வேலைங்க பார்த்துட்டு ஒரு காரியத்தை பண்ணுவேன். நான் கொஞ்ச நாடு வீட்டுல பேசு. ஏதாவது சொன்ன ஜாக்கிரதை. அவளுக்கு என்ன தெரியும்? இளமதியை பத்தி நல்லா தெரியும். அவளை நெருங்க கூட முடியாது. எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் விஷயத்துல நான் உன்னை நம்புறேன். போன்னு சொல்றேன்ல. பேசு. இந்த விஷயத்துல அவளை பத்தி ஏதாவது சொன்ன பாக்குறேன். அவனை இப்படி பார்த்ததே இல்லம்மா. பிளான் பண்ணி நம்ம பரம இளமதி நெருங்கறதுக்கு நாமளே மாதிரியா நீ பண்ணி வச்சிருக்க. இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி பரமனையும் அவளையும் பர்மனண்டா ஒழிகிற மாதிரி பண்ணி வச்சிட்டு இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சிருக்கும். மாவா எங்க அம்மா தான் மேடம் பரமனுக்கு சொன்னது மட்டும் இல்லாம எஸ்பியை கூட்டிட்டு வந்து பரம மேலையும் இளமதி மேலையும் படிச்சிருக்கியே தவிர வச்சு இன்னொரு பொண்ணு மேல தப்பான பழிய சுமத்த. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்க அம்மாவை துணைக்கு கூப்பிடாத.
இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தான் வரும்னு உன்னை கேவலப்படுத்த நினைக்கிறேன். நான்லாம் ஒண்ணும் பண்ணல. அதுக்கு அந்த ரிஷி தான் காரணம்.